So hi everyone, I am Jaislyn Defina, health and wellness coach from Wilson's community. So நானுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி மூலமா ஒரு செஷன்ல நான் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நான் ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல நான் இருக்கேன். சோ நான் எப்படி கனெக்ட் ஆனேன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லீன் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுவுமே வந்து எனக்கு ஜென்ரலி எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கறதுனால எனக்கு இருக்குதுங்கிறது தெரியவே இல்லை. அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு அது கண்டுபிடிச்சோம். அண்ட் அடுத்து நாங்க அடுத்த செக்அப் எல்லாம் போகும்போது, அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நாங்க செக் பண்ணும்போது அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருந்தது. டாக்டர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா லேப்ராஸ்கோபி மட்டும்தான். அண்ட் மெடிசன்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. பட் நான் வந்து அதுக்கு போக விருப்பப்படல. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அது ரிமூவ் பண்ணா கூட திரும்ப வரும் அப்படிங்கறதுனால அந்த இதுக்கு நான் போகல. அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்க சீனியர் கோச்சோட இன்ஸ்டா மூலியமா அவங்களோட கனெக்ஷன் மூலியமா நானுமே ஒரு பிசிஓட அவேர்னஸ் செஷன் அட்டன் பண்ணி அண்ட் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சு நான் வெல்சன்ஸ் ரீச் பண்ணி என்னோட இஷ்யூஸை நான் கிளியர் பண்ணி இப்போ ரொம்பவே நான் ரொம்ப ஹெல்த்தியா நான் இருக்கேன். என்னோட அப்டாமினல் பெயின் எல்லாமே நான் ரிவர்ஸ் பண்ணி என்னோட கொலஸ்ட்ரால் கூட நான் நார்மலா நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ தேங்க்யூ சோ மச் டு வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த வெல்சன்ஸ் கம்யூனிட்டி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கம்யூனிட்டியில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல அண்ட் நிறைய அவேர்னஸ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸும், பிசிஓடி, பிசிஓஎஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, தைராய்டு அண்ட் சொரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அவேர்னஸ் செஷன் கிரியேட் பண்ணி பீப்புளுக்கு ஒரு அவேர் கொண்டுட்டு வரதா இவங்களோட முக்கியமான வந்து தாட். சோ பீப்புளுமே வந்து இந்த அவேர்னஸ் செஷன்ல நல்லாவே அட்ராக்ட் ஆகி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து நாம புவனா மேமோட செஷன் நம்ம அட்டன் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம கேதர் ஆயிருக்கோம். சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட். சோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 5000 கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. சோ 20+ கண்ட்ரீஸ்ல இருக்க கிளைண்ட்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க ரொம்பவே வந்து காமான ஒரு பர்சன். சோ அவங்களை நீங்க ரீச் பண்ணீங்கன்னா உங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே உங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்களோட குழந்தை மாதிரி ரொம்ப அழகா பாத்துப்பாங்க. ரொம்ப அவங்க கேர் எடுத்துப்பாங்க. உங்களோட இஷ்யூஸ் கிளியர் ஆக வரைக்கும் உங்களை அழகா அவங்க ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க இந்த செஷன் வந்து அவங்க சயின்ஸ் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சோ நல்லா லிசன் பண்ணுங்க. சோ ஈவன் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க. நம்ம இந்த செஷனோட எண்ட்ல நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் இருக்கு. அப்போ உங்களோட எல்லா டவுட்ஸுமே நீங்க கேட்கலாம். சோ ஓகே, இப்போ நமக்கு டைம் அதிகமா நான் எடுத்துக்க விரும்பல. சோ நவ் லெட்ஸ் வெல்கம் புவனா மேம் ஆன் டிஜிட்டல் ஸ்கிரீன். வெல்கம் யூ மேம். தேங்க்யூ டெஃபினா ஃபார் யுவர் வார்ம் வெல்கம். ஸோ டெஃபினா சொன்ன மாதிரி நான் புவனா பிரேம், சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெல்னஸ் கோச் ஃப்ரம் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் சப்ஜெக்ட்னே சொன்னாங்க. நமக்கு சுத்தி இன்னைக்கு நிறைய லேடிஸ், அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண கேர்ள்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசிஓடி அவேர்னஸ் செஷன் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது. சில பேருக்கு அது நமக்கு இருக்கு அப்படின்னு தெரியாது. பீரியட்ஸ் வந்து இரகுலரா இருக்கும், சைக்கிள்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே போகும். ஆனா எனக்கு மாசம் மாசம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ளோவே இல்லைங்க, இல்ல கண்டினியூஸா ப்ளீடிங் போகுதுங்க, இல்ல எனக்கு வந்து ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தான் வருது, 4 மாசத்துக்கு ஒரு தான் வருது இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி அவேர்னஸே இல்லாம நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்க விரும்பல, செஷனுக்குள்ள போயிடலாம். வரப்போற ஸ்லைட்ஸ்ல நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் எதை பத்தினாலும் பரவாயில்ல, அந்த வெயிட் லாஸ், வெயிட் கெயின், எதை பத்தி பிசிஓடினாலும் பரவாயில்ல, இன்ஃபர்டிலிட்டி பார்த்தீங்கன்னா டவுட்ஸ்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனலா Q&A பார்ட் இருக்கு, அதுல நீங்க கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்லைட் பிளே பண்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிசிஓடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் இல்லைங்க, அது ஒரு டிசார்டர் தான். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணி லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால பிசிஓடியை 4 monthsல, அதாவது 120 daysல நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன் 4 monthsன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல உள்ள ஆர்பிசி செல்ஸ்ல டேமேஜான செல்ஸ் எல்லாம் எவ்ரி ஒரு 4 monthsக்கு 90 to 120 daysல தான் வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு புதுசா செல்ஸ் வரும். அப்போ நம்மளோட இஷ்யூஸும் கிளியர் ஆகி நம்ம வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி வெளியில வந்துடலாம். ஸோ இதனாலதான் நம்ம கம்ப்ளீட்டா 4 months அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேர்ள் பேபியா இருக்கும்போது, நம்ம அம்மாவோட வயித்துல கன்சீவா இருக்கும் நம்ம அம்மா கன்சீவா இருக்கும்போதே நமக்கு வந்து பல லட்சம் கருமுட்டைகளோட தான் நம்ம வந்து பிறப்போம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 5 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம் லைஃப்ல. ஸோ அந்த 0 டூ 1 அப்படின்றது. அது வந்து ஃபுல்லா நம்ம வந்து அம்மாவ டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் இல்லையா? ஸோ அவங்க சாப்பிடுற நியூட்ரிஷன் அது எல்லாமே நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி அந்த 2 டூ அ 12ன்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ல குடுக்குற நமக்கு நியூட்ரிஷன் கேர்ள் பேபியா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி, அதுல குடுக்குற நமக்கு நியூட்ரிஷன் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம புடிச்சது தான் சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு குடுத்துடாம, ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியா குடுத்தோம் அப்படின்னா, அந்த நியூட்ரிஷன் அண்ட் தென் 12 டூ 25ல கேர்ள் பேபியா இருக்கும்போது, அவங்களுக்கு பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். அவங்க அந்த பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. பீரியட் சைக்கிள்ஸும் ரெகுலரா இருக்கும். ஸோ அது அதே மாதிரி அப்போ வந்து பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணோனே ஒரு கொஞ்ச நாள் வரல அப்படின்னா, நம்ம வந்து அத கேர்லெஸ்ஸா கூட விட்டுர்றோம். பாக்குறதில்ல. நீ படிச்சியா? 10த்ல நல்ல மார்க் வாங்கினியா? டியூஷன் போனியா? இப்படி நம்ம கேர் எடுத்துக்கிறத விட, அந்த ஹெல்த்ல பத்தி கேர் நம்ம எடுத்துக்கிறதே இல்ல. ஸோ பேரண்ட்ஸும் அதுக்கு ஒரு ரீசனா வந்துடுறோம். அதே மாரி அந்த 2 டூ 12ல இருக்கிற இந்த நியூட்ரிஷன் வந்து அப்புறம் 12 டூ 25ல பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி. அப்ப நம்ம கேர் பண்ணாம விட்டுறது தான் வந்து 25க்கு அப்புறம் மேரேஜ் ஆகி, அந்த வந்து இஷ்யூஸ்லாம் பிரெக்னன்சின்னு வரும்போது தான் அவங்களுக்கு பெரிய இஷ்யூவா வந்து நிக்கும் அது. ஹாஸ்பிட்டலா ஏறி ஃபாலிகுலர் ஸ்டடி அது இதுன்ட்டு அவ்ளோ பிரச்சனைகள அனுபவிக்கிறாங்க. அப்புறம் 25 டூ அது மாரி 40க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அது நம்ம சொல்ல வேண்டாம். அது வேற ஸ்டேஜ். இந்த 25 டூ 40ல தான் அவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இங்க தெரியறதில தான் வந்து யூட்ரஸ். இந்த யூட்ரஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, 2 சைடும் இருக்கிறது ஓவரீஸ். ஆ இது மேல இருக்கிறது, இங்க இருக்கிறது வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆ இதுல வந்து ஒவ்வொரு ஓவரியிலயும் லெஃப்ட் அண்ட் ரைட் மாத்தி மாத்தி நமக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் சைக்கிள்ஸ் வரும். இதுல பல லட்சம் கருமுட்டைகள் வரும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு 300 டூ 400 எக்ஸ் வந்து இந்த மாசம் வருது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். ஸோ அந்த எக்ஸ் வந்து நல்லா வளர்ந்து ஆ ரப்சர் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு எக் மட்டும் டாமினன்ட்டா நல்லா வளர்ந்து, அது ரெடி ஆகி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு இடத்துல இந்த சீலியான்ற ஒரு ஹேர் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இது வழியா அந்த டாமினன்ட் எக் மட்டும் உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் வழியா டிராவல் ஆகி இங்க வந்து இருக்கும். ஸோ அப்போ இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது அந்த ஸ்பெர்ம் வந்து அதோட கனெக்ட் ஆகி எம்ப்ரியோவா நமக்கு இங்க எண்டோமெட்ரியம் லேயர் இருக்கும். ஸோ அதுல வந்து அதுதான் நம்ம வந்து நம்ம குழந்தைய தாங்கி பிடிக்கிற பேக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து உட்காரும். So அது வந்து எண்டோமெட்ரியம் லேயர் வந்து தின்னா இருந்தாலோ, திக்கா இருந்தாலோ அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. சில சமயம் வந்து நமக்கு அ அப்டாமினல் பெயின் வரும் இல்லையா? பீரியட்ஸ் டைம்ல. ஸோ அந்த பெயின் கூட அதனாலதான். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாசம் எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது, டேட் வந்துருச்சுனாலே எனக்கு பயமா இருக்குங்க. அந்த பெயின் வரும்ன்ட்டு. அந்த அளவுக்கு கூட நெறைய பேர் பெயின் அனுபவிப்பாங்க. ஸோ அது வந்து ம் அ இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது, அது வந்து எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆயிடும். சப்போஸ் இப்போ இன்டர்கோர்ஸ் இல்ல அன்மேரிட் விமன் அப்டின்னா, அந்த ஒரு எக் வந்து பீரியட்ஸா வெளில வந்துரும். ஸோ ஒரு எக் வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த மிச்சம் இருக்க 300 எக்ஸ் சொன்னேன் இல்லையா? அதுல 299 எக்ஸ்ல ஒரு 290 எக்ஸ் வந்து டிசால்வ் ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மேல்ஸ் 9 எக்ஸ் வந்து டிசால்வ் ஆகாம இருக்கு. ஸோ பிசிஓடினால, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாரி பல பிரச்சனைகள்னால. ஸோ அது எல்லாம் நீர் கோத்த மாதிரி இந்த சைட் தெரியுது பார்த்தீங்களா? இது நார்மல் ஓவரி. இது வந்து சிஸ்ட் இருக்கு. ஸோ இதுல நீர் கோத்து இருந்துச்சு அப்டின்னா, இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ரத்தங்கள் கோர்த்தது மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கொழுப்பு கட்டிகளா இருந்தா ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாரி வர ஸ்டேஜஸ் தான் பின்னாடி நம்ம பிசிஓடி இருக்கு அப்படிங்கும்போது கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா, டாக்டர்ட்ட நம்ம போம்போது அவங்க வந்து லேப்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுங்க. அது வந்து டெம்பரரி சொல்யூஷன். பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி அத பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது இல்லையா? இந்த ப்ராசஸ் எல்லாமே யார் பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். எஃப்எஸ்ஹெச் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் வந்து அந்த எக்ஸ க்ரோ பண்ணி வளர வைக்கும். ஒரு டாமினன்ட் எக்கா கொண்டு வரும். ஸோ அண்ட் தென் எல்ஹெச் லியூட்னைசிங் ஹார்மோன் அப்படின்றது அது வந்து அத வந்து கேரி பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்ல எடுத்துக்கும். ஸோ இப்போ
இந்த FSH, LH இந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியா ப்ரொடியூஸ் ஆனாலோ இல்ல ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆனாலோ அதுவும் நமக்கு வந்து பிசிஓடியால எஃபெக்டிவ் தான் வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ப்ராப்பரா அமினோ ஆசிட்ஸ் நமக்கு கொடுக்கணும், நியூட்ரிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி பி விட்டமின்ஸ், B12, B6, B9, ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வெளியில இருந்து கொடுக்கணும். நம்ம சாப்பிடுற காலகட்டத்துல நமக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி நம்மளும் நம்ம கேர் பண்ணி ப்ராப்பர் நியூட்ரிஷன் வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் நமக்கு பிசிஓடி. இதை கம்ப்ளீட்டா நம்மளால டயட்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல நம்மளால 2 மந்த்ஸ்ல நம்மளால ரிவர்ஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்படி சொல்லிட்டோங்க. இந்த பிசிஓடிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா அது நமக்கு பிசிஓடிக்கான சிம்டம்ஸ் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஹேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சின்ல அதே மாதிரி பிரஸ்ட்ல அது மாதிரி அன்வான்ட் ஹேர் வந்து நமக்கு எல்லா போர்ஷன்ஸ்லயும் வரதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெல்விக் பெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பெயின் வருது மேம். சில பேர் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மேம் என்னால தாங்க முடியாத பெயின் மேம். சில சமயம் என்னால ஏன்டா அது பெயின் வருது, நம்ம ஏன்டா இருக்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு வரோம் மேம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி இஷ்யூஸ்ல கொண்டு போய் விடுது மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ பேர் இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் 3,000 பீப்புள்ஸ் வந்து கப்புள்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நிறைய பேர் இப்போ இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தேடி தேடி போயிட்டு இருக்காங்க இல்லையா? நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்தது வெயிட் கெயினால பிசிஓடி இருந்துச்சா, பிசிஓடினால வெயிட் கெயின் இருந்துச்சா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய இதா இருக்கு. அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ்ங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு மேம் எனக்கு 13 நாளும் 30 டேஸ்ல வந்துரும் இல்ல 35 டேஸ்ல வந்துரும் மேம். ஆனா மாசம் மாசம் வந்துரும் மேம். ஸோ அதுவும் நமக்கு ஒரு அலாரம் நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி எனக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கு மேம். ஹெவி ப்ளீடிங் இருக்கு அதுவும். அப்புறம் ப்ளீடிங்கே இல்லை மேம். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லை. அதே மாதிரி சில பேர் என்னோட கிளைண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு யூரின்ல மட்டும்தான் மேம் அந்த ஸ்பாட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு பேட்ல எல்லாம் எதுவுமே இருக்காது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு காமிக்கிற இண்டிகேஷன்ஸ். நம்ம அதை வந்து பெருசா எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு 4 மாசத்துக்கு ஒரு நடதான் மேம் வரும். சோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஆக்னே. சில பேருக்கு சின்ன சின்ன பருவா வரும். சில பேருக்கு அது வந்து பெயினோட கிள்ளி கிள்ளி விட்டுருவாங்க. பெயினோட அது ஒரு பெரிய எரிச்சலாவே இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா பஸ் கூட வச்சு இது மாதிரி போகும். சோ இதெல்லாமும் வந்து நமக்கு வந்து அது காட்டுற சிம்டம்ஸ் அப்படின்னு தான் நம்ம சில பேர் அதை நம்ம யோசிக்கிறதும் இல்லை. அது நிறைய பேர் கண்டுக்காம விட்டுரும். இதெல்லாம் நமக்கு ஈஸியா வருது, ஹீட்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டே போயிட்டு இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 42% விமன் வந்து ஏஜ் ஆர் லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரிஸ்கா இருக்கு. அதே மாதிரி 45% வந்து எய்தர் ஆங்ஸைட்டிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்லயும் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு இது பண்றோம். அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா ஈக்குவலா மென்னும் அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலு, ஒர்க்கிங் ஸ்டைலு இது எல்லாமே சேர்ந்து மென்னும் வந்து ரொம்ப இதுக்கு வந்து அவங்களும் இப்பெல்லாம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க மென்னும். ஸோ நமக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமும் இப்போ டெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பாத்தீங்க இப்போ சிம்டம்ஸ் சொல்லிட்டேங்க மேம். இதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு பெரிய வேஸ்ட் சப்ஜெக்ட். இது தனியா நாங்க ஒரு செஷன்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம நிறைய காப்ஸ் சாப்பிடுறோம் இல்லையா? நம்ம சாப்பிடுறோன்ற பேர்ல நம்ம நிறைய காலையில ஒரு காஃபி குடிக்கிறது, அப்புறம் நினைச்சா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, இல்ல யாராவது சாப்பிட்டாங்கன்னா நம்ம டெம்ட் ஆகி சாப்பிடுறது, வெளியில போனா சாப்பிடுறது, போர் அடிச்சா சாப்பிடுறது, ஃப்ரிட்ஜ் திறந்தா பார்த்தோன்னு டெம்ட் ஆகுறோம், நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பாடிக்கு தேவைக்கு அதிகமா நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி நமக்கு வந்து வெயிட் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வருது. அதே மாதிரி ஹைப்போதைராய்டு இது வந்து நம்ம ஓவர் ஓவர் வெயிட் ஆயிட்டே போகும். ஹைப்போதைராய்டுனால ஒபிஸ் ஆயிட்டு இருப்போம். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு வந்து வெயிட் லூஸ் ஆயிட்டே இருக்கும். இதனாலயும் பிசிஓடி வருமா அப்படின்னு கேட்டா குண்டாக்கறனால வரும் மேம், ஒல்லியாக்கறனால வரும்னு கேட்டா லீன் பிசிஓடியும் இருக்குங்க. அதே மாதிரி அண்டர் ஆர் ஓவர் வெயிட், அதான் லீன் பிசிஓடி சொன்னேன் இல்லையா? அண்டர் ஓவர் வெயிட்ல அது வருங்க. அதே மாதிரி கட் வந்து நம்ம ப்ராப்பரா வச்சுக்கல அப்படின்னா நமக்கு பி விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன் இருக்காது. அது நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நமக்கு கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் மத்த ஹார்மோன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் எப்படி வருது அப்படின்னா, இப்போ பிசிஓடி இஷ்யூனால எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி அந்த கன்சீவ் ஆக முடியல, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்லீப் ஸ்லீப் வந்து மேக்ஸிமம் 6 to 8 hours வந்து நம்ம நார்மலா தூங்கணும். நிறைய பேர் நம்ம அதெல்லாம் பண்றதே கிடையாது. இப்போ அதுவும் நமக்கு ஃபோன் கையில கிடைச்சிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து நார்மல் 6 to 8 hours நம்ம தூங்குறதே கிடையாது. அதே மாதிரி லேக் ஆஃப் நியூட்ரிஷன். லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ல பார்த்தா நமக்கு போதுமான பாடிக்கு நம்ம போதுமான நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. அதே மாதிரி இப்ப இதுக்கு காசஸ் அண்ட் ரிவர்சல் இதை வந்து நம்ம சைட் பை சைட் பார்த்தோம்னா, ஹை கார்ப் டயட். ஹை கார்ப் டயட்டா நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய ஹை கார்ப்ஸ் டயட் தான் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். காலையில பார்த்தா நான் இட்லி தோசை தாங்க சாப்பிட்றேன் அப்படிம்போம். அதுலயும் கார்ப்ஸ் நிறைய இருக்கு, ரைஸ்ல இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் ரிவர்சலுக்கு அப்படின்னா லோ கார்ப் டயட் எடுக்கணும். சரி, நான் லோ கார்ப் டயட் எடுக்கிறேன், கம்ப்ளீட்டா நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேங்க, ரைஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேங்க, அப்படியா? அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம என் பாடிக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் ஈட்டிங்ஸ் சொன்னேன் இல்லையா, காலையில ஒரு காஃபி, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்படி லஞ்சு, டின்னரு, ஸ்நாக்ஸ், அப்புறம் திருப்பி காஃபி, இப்படி பார்த்து நம்ம ஒரு நாளைக்கு 7-8 தடவை சாப்பிடுறோம் இல்லையா, அதை கம்மி பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மெத்தட்ல நம்ம வந்து டயட் எடுக்கலாம். அதே மாதிரி லோ ப்ரோட்டீன் இன்டேக். லோ ப்ரோட்டீன் இன்டேக் பார்த்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதுல தான் அவங்க வருவோம். ஸோ நம்ம ப்ரோட்டீன்ல வந்து ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. WHO கைடன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் வந்து பெர் கேஜி ஆஃப் வெயிட்டுக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுங்க. ஸோ இதே பிரெக்னென்ட் விமனா இருந்தா 1.5 கிராம்ஸ், ஃபீடிங் உமனா இருந்தா 2 கிராம்ஸ் ஒரு கேஜிக்கு அது மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி லோ ஃபைபர் இன்டேக்குங்க. இதை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லை. ஏதோ பிரியாணி சாப்பிடும்போது ஒரு ரைத்தா வச்சுக்கிறதோ, ஸோ அப்பதான் நம்மளோட வந்து அந்த ஃபைபர் இன்டேக் மேல நமக்கு கான்சென்ட்ரேஷன் வருமே தவிர, மற்றபடி நம்ம அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறதே இல்லை. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபைபர் மீல் நம்ம எடுத்துக்கணும். இதுக்காக நான் அப்படி இல்லைங்க, நான் ஜூஸ் குடிக்கிறேங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் அடிச்சு குடிச்சிங்க அப்படின்னா அதுல சக்கையெல்லாம் நீக்கிடுவீங்க நீங்க. ஸோ ஃபைபர் அங்க இருக்கவே இருக்காது, குளுக்கோஸ் தான் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி. விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சின்னு சொல்லும்போது, விட்டமின்ஸ் வந்து நான் 5 ஃப்ரூட்ஸ் அண்ட் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்றேன். அதுல கம்ப்ளீட் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குதா, இப்ப எப்படி அது விளைஞ்சு வருது, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு போதுமானது நம்ம கொடுக்குறோமான்னு தெரியாது. இப்போ நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து டிராப்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அது பார்த்திருக்கீங்களா? இந்த 6 months பேபினா இத்தனை டிராப்ஸ் கொடுங்க, இவ்வளவு வெயிட் இருக்கா, இத்தனை டிராப்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா, இந்த ஏஜுக்கு இந்த வெயிட்க்கு இதுதான் நம்ம பாடிக்கு அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி நம்ம பாடிக்கு நம்ம வெயிட்டுக்கு நமக்கு எவ்வளவு அளவு விட்டமின்ஸ் அதெல்லாம் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி கொடுத்தாதான் பாடியும் அக்செப்ட் பண்ணிக்கும். அது நம்ம கம்ப்ளீட்டா வெளில இருந்து சப்ளிமெண்டேஷனா கொடுக்குறப்ப பாடியும் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி மினரல்ஸ். மினரல்ஸ் அப்படிங்கும்போது மினரல் வாட்டர் குடிக்கிறீங்களா அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபில்டர் வச்சிருக்கேன், ஆர்ஓ வச்சிருக்கேன், அது இன்னும் சுத்தமா எல்லா மினரல்ஸையும் எடுத்துட்டு நம்ம வெறும் பிளெயின் வாட்டர் தாங்க நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் லேக் ஆஃப் ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ். இதுல நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த கேட்டகரியில வருவாங்க. ஸ்லீப் கண்டிப்பா கிடையாது. மொபைல் நோண்டிட்டு 6 to 8 hours தூங்குறதுல. அதே மாதிரி எக்ஸசைஸ்னா நம்மளுக்கு ஜிம் போய் அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லைங்க. ஸோ நார்மலா நீங்க ஒரு வாக் போகலாம். இல்ல வீட்ல உள்ள ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சாலே போதும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறீங்களா, அந்த இடத்துல லிஃப்ட் இருக்கா, லிஃப்ட் பார்த்தா லிஃப்ட்ல போகாம ஸ்டெப்ஸ் போலாம். பக்கத்துல உள்ள கடைக்கு போறீங்களா, வாக்ல போலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் கிடைக்குங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிமல் ஹெல்த். ஆப்டிமல் ஹெல்த்ங்கும் போது இதுல 2 பார்ட் வருங்க, மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். நமக்கு எப்போதுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சரி நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீங்க டயட் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 5 to 10 kgs குறைச்சிடுறீங்க. பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, ஐயோ என்னப்பா இவ்வளவு இழைச்சிட்ட, என்னப்பா நீ முன்னாடி இருந்தப்பதான்ப்பா நல்லா இருந்த, எதுக்குப்பா இவ்வளவு எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம அதை வந்து ஐயோ ரொம்ப இஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுருவோம். சோ அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம பாடியில நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம பாடி என்ன அண்டர்கோ பண்ணுது நமக்கு தெரியும். சோ அதனால அவங்க சொல்றதுனால நம்ம கோல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கோல் அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடிக்வேட் ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். அதுதான் வந்து ஸ்லீப்ல வரும் உங்களுக்கு 6 to 8 hours.
டீப் ஸ்லீப் வேணும். அதே மாதிரி மொபைல்லாம் நோண்டாம, அந்த லைட் எஃபெக்ட் பண்ணாம, நல்ல டார்க்னஸ்ல நல்ல ஸ்லீப் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த்ன்னு வரும்போது எக்சர்சைஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிம் போய் அந்த மாதிரி எக்சர்சைஸ்லாம் நாங்க சஜெஸ்ட் பண்றது இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஓவர் வெயிட்ல இருக்கும்போது நம்ம இப்போ எக்சர்சைஸ் பண்றோம், ஜிம் போய் இல்ல இன்னும் பண்றோம்னா, நம்மளோட ஃபுல் வெயிட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கால்ல தான் படும். அப்போ போன்ஸ்க்கு வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாங்க அதனால இனிஷியலா வந்து எக்சர்சைஸ் நாங்க பிரிஃபர் பண்றது இல்ல. ஒன்ஸ் நீங்க வந்து அ ஒரு 5 to 10 கேஜிஸ் குறைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க நார்மல் எக்சர்சைஸ்லாம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பிங்கு, வாக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாரி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இந்த பார்ட்ல கம்ப்ளீட்டா எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ எப்படிப்பட்ட நியூட்ரிஷன் குடுக்கணும், எப்படிப்பட்ட ஃபுட் குடுக்கணும், இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி டயட் வந்துராதுங்க. கம்ப்ளீட்டா இது உங்களோட பிளட் சாம்பிள்ஸ் பிளட் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த இதான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்ல உங்க அக்காவோ, இல்ல தங்கச்சியோ இருக்காங்க அப்படின்னா, உங்க வீட்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சாப்பாடு அம்மா சமைப்பாங்க. ஸோ அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் வருது இல்லையா? அதே மாதிரி உங்க ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரு சைஸ், அவங்களுக்கு ஒரு சைஸ். ஒரு ட்ரெஸ்ஸே அப்படிப்பட்ட நம்ம மாறி மாதிரி போடும்போது, நம்ம பாடி எவ்ளோ யூனிக்கானது. நமக்கு உள்ள ஹார்மோன்ஸ் அதெல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கம்ப்ளீட்டா உங்க பாடி யூனிக். உங்களுக்கான கம்ப்ளீட் கஸ்டமைஸ்ட் டயட் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த நியூட்ரிஷனும் நம்ம குடுக்கணும். ஸோ இதுக்கு நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அ இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வந்து அ கைட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பிஎன்சி. ஹெச்பிஎன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிளட்ல 3 மந்த்ஸ் ஆஃப் ஆவரேஜ் சுகர் லெவல். ஸோ அண்ட் தென் லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ரொஃபைல்ல கம்ப்ளீட்டா குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்துரும். அதே மாரி தைராய்டு. இதுல தான் வந்து நம்ம ஹைப்போதைராய்டு அந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் தென் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா, மென்னா இருந்தா 13-16, விமனா இருந்தா 12-15 இருக்கணுங்க. அதே மாதிரி அப்டாமினல் ஸ்கேன். நீங்க வந்து பிசிஓடினால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஸ்கேன் எடுத்திருந்தீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த பழைய ஸ்கேன்ஸ நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். இல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு எங்கள ரீச் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி வரும்போது, ஹார்மோன் டெஸ்ட் ஏஎம்ஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்எஸ்ஹெச் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இன்னும் வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து அ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நம்மளால கைட் பண்ண முடியுங்க. ஆ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெல்சன்ஸ் யூஸ் பண்ணி நெறைய பேர் டயட் பண்ணி அவங்களோட இஷ்யூஸ ரிவர்ஸ் பண்ணி ரொம்ப ஹேப்பியா அவங்களோட லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம இங்க கூட்டிட்டு வந்து பேச வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால, அவங்களோட ஜர்னிய ஒரு சின்ன வீடியோவா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்க்கலாம். 1, 2, 3, 4. இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி அவங்களோட அ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பேச வைக்க முடியாது அப்படின்றதுனால, ஒரு 3 பேனல்ஸ மட்டும் நம்ப
3 மெம்பர்ஸை மட்டும் நம்ம பேனலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஜேர்னியை அவங்க வந்து இங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த பேனலை ஹோஸ்ட் பண்றதுக்காக நான் டெஃபினாவை இன்வைட் பண்றேன். ஸோ வெல்சன்ஸ் கம்யூனிட்டி யூஸ் பண்ணி ஸோ நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பிசிஓடி இஷ்யூஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கிளைண்ட்ஸும் நம்மளால கூப்பிட முடியாது. அதனால நாங்க 3 கிளைண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்காக இப்போ அவங்களோட ஜர்னி ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஐ வெல்கம் அருணா ஃப்ரம் சென்னை, மஞ்சு ஃப்ரம் ஹொசூர் அண்ட் அமுதா ஃப்ரம் கடலூர். ஸோ ஹாய் அருணா. ஸோ நீங்க எப்படி வெல்சன்ஸ் கூட எப்படி கமிட் ஆனீங்க, உங்களோட இஷ்யூஸ் எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு எங்க வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மேம். நானும் இதே மாதிரி செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் மேம் வந்து ரீச் பண்ணேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்காங்க, 30 வயசு ஆச்சு. பட் திடீர்னு சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 நாளைக்கு ஒரு தடவை வந்து பீரியட்ஸ் ஆகும். நான் அந்த டைம் போல பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க் எல்லாம் பார்த்துட்டு இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்றது, எள்ளு சாப்பிட்றது, பப்பாயா ஜூஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய ஹேக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பீரியட்ஸ் எனக்கு ஆயிட்டு இருக்கும். பட் வந்து சடனா எனக்கு 8 kg வேற ஆயிடுச்சு. சரி வெயிட் லாஸ்னால இப்படி இருக்குமோ, வெயிட் அதிகமா போயிட்டே இருக்கேன், லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேம் ரீச் பண்ணியிருந்தேன். மேம் வந்து பிளட் டெஸ்ட் எடுங்க, எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது பண்ணலாம், டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் ஏன், வெயிட் லாஸ் தானே பண்ண போறோம், 2-3 டிப்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாமே அப்படின்னு நானும் நினைச்சு கேட்டேன். இல்ல இங்க ப்ராப்பரா பிளட் டெஸ்ட் பண்ணாம எந்த டயட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் மேம் சொன்னாங்க. சரி பிளட் டெஸ்ட் பார்த்தாக்கா தெரியுது கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மேம்கிட்ட கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சொன்னாங்க, அந்த எல்டிஎல் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்ன சாப்பிடுறீங்க என்ன ஏதுன்னா லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா கேட்டாங்க. சரி எனக்கு பயமாயிடுச்சுன்னு சொல்லி எங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேன். அவங்க சொன்னாங்க உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும்னு என்ன ரொம்ப பயமுத்தி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. மேம்கிட்ட வந்து அழாத குறையா கேட்டேன், என்ன மேம் எனக்கும் ஹார்ட் அட்டாக் தானா, நான் இதேதான் எனக்கும் நடக்க போதான்னு கவலையா கேட்டேன். ஏன்னா வயசும் 30 தான் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லும் போது ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனா மேம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, 4 months ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பிசிஓடி தாண்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமான்னு தான் கொஞ்சம் யோசனையா இருந்தது. ஆனா ஈஸியா இப்ப 4 months டயட் இருந்து 80ல இருந்து நான் 60 kg வந்துட்டேன். 20 kg லாஸ் ஆனதுக்கு அப்புறம் மேமும் ஒரு பிளட் டெஸ்ட் மூவ் பண்ண சொன்னாங்க. பார்த்தா இப்ப கொலஸ்ட்ரால்ஸ்லாம் நல்ல லெவலுக்குள்ள வந்துருச்சு, எந்த இதுவுமே நமக்கு அப்நார்மலே இல்லை. அதே மாதிரி பீரியட்ஸும் பாத்தீங்கன்னா எப்படி சரியாச்சுன்னே எனக்கு தெரியல. 28 days எனக்கு முன்னாடி இருந்த மாதிரியே சைக்கிள்ல வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. லக்கிலி எந்த சிஸ்டமே இல்லாம இப்ப கிளீனா நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அழகா கிளியர் ஆயிடுச்சு மேம். சூப்பர் அண்ணா, ரொம்ப பண்ணிட்டீங்க. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்கிறது உங்க ஃபேஸ பார்த்தே. அதே மாதிரி அழகா உங்க நீங்க ஃபேஸ்ன்னு சொல்லும் போதுதான் தோணுச்சு, நீங்க ஃபேஸ்ன்னு சொல்லும் போதுதான் தோணுச்சு. கன்சல்டேஷன்ல கேட்டாங்க உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி நம்ம பிம்பிள்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க, நம்மள பார்த்ததே இல்லையே. ஏன்னா எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் ஃபேஸ்ல. பட் வந்து நீங்க ஃபேஸ்ன்னு சொல்லும் போது இப்ப நான் இல்லாத ஒரு லைஃப் வாழ்றேன்னா ஆஃப்டர் மேமோட டயட்டுக்கு அப்புறம் தான் இப்ப நான் அப்படி இருக்கேனே. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிம்பிள்ஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். சூடான பாடி எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு நான் ஈஸியா விட்டுட்டேன். ஆனா அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் போல, நீங்க செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ்னால வருதுன்னு மேம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே அருணா. ஆமா, பிம்பிள்ஸ்ங்கிறது நமக்கு அது ஒரு சிம்டம்ஸ் தான். பட் இப்போ உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அடையாளமே இல்ல, ரொம்ப அழகா ஈஸியா கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸ்கின்னுமே நல்லா க்ளோ ஆகுது. நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு அம்மான்னு யாருமே சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி பாக்குறது, ரொம்ப அழகா இருக்கீங்க. சோ கண்டிப்பா இந்த பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சோ நெக்ஸ்ட் நம்ருதா ஃப்ரம் கடலூர். நீங்க உங்களோட ஜர்னி ஷேர் பண்ணீங்க நம்ருதா. ஹாய் நம்ருதா. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். ஓகே சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பீரியட்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து குழந்தைல இருந்து சப்பியா தான் இருப்பேன். ஸோ அது எனக்கு எந்த ஒரு இஷ்யூவாவே தெரிஞ்சதில்லை. ஸோ நான் ஏஜ் ஆக ஆக பார்க்கும்போது பீரியட்ஸ் வரும், நார்மலா இருந்துட்டு இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ்ன்னு பார்க்கும்போது பீரியட் சுத்தமா வரல. அது எப்படின்னா 3 months ஒருக்கா வரும். அப்படி வந்தாலும் கிளாட்டிங்கா இருக்கும். அப்படியே பார்த்தா எந்திரிக்க முடியாது, டயர்டா இருக்கும். அப்படியே கிளாட்டிங்கா இருக்கவே ஸ்டாமினாவே இருக்காது. ஸோ அப்போ வந்து நான் டாக்டர் கிட்ட போகும்போது என்ன கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் என் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனப்பதான் வந்து மேம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி மேம கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் சஜஷன் கேளுங்க, அவங்க டயட் மூலியமாவே உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேம் கிட்ட வந்து நான் அட்டென்ட் பண்ண கிடையாது. மேம் கிட்ட கால் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நம்பர் எடுத்து கால் பண்ணி பார்த்துட்டு
அப்புறம் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆக போகுது, இன்னும் பேபி இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது மேம் சொன்னாங்க, நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்க, ஸோ என்ன இருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னே தெரிய வந்தது. பிசிஓடி மட்டும் இல்லை, எனக்கு தைராய்டு இருந்திருக்கு. அதே போல எனக்கு வந்து பாடியில வந்துட்டு நிறைய டெஃபிஷியன்சி வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து ஃபுட்ல வந்துட்டு என்னென்ன டயட் எடுத்தா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லி டயட் சார்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ஈக்குவலா சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து டயட் நான் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் எடுக்கும் போதே எனக்கு ட்ரெமாண்டஸ் சேஞ்சஸ் தான். ஏன்னா பீரியட் எனக்கு கிளாட்டிங்கா வந்தது, கிளாட்டிங்கா வரவே கிடையாது. தைராய்டுலாம் வந்தப்பெல்லாம் கண் வந்திருந்தது. இப்போ எனக்கு அப்படியே பார்க்கும்போது நானா இது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் இப்போ 120 இருந்தேன், இப்போ ஆல்மோஸ்ட் நான் 80 கேஜிஸ் வந்துட்டேன். எனக்கு அது பெரிய சேஞ்சஸ். எனக்கு பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட் பலமா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே நான் சஜஷன் பண்ணுவேன், யார் இதெல்லாம் சஃபர் ஆகுறாங்களோ மேம போய் பாருங்க, கைடன்ஸ் பண்ணுங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மேம் கண்டிப்பா. ஏன்னா வெல்சன்ஸ் கம்யூனிட்டிக்கு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். சூப்பர் நம்ருதா. நீங்க 120ல இருந்து 80 கேஜஸ் வந்திருக்கீங்க. சோ ரொம்ப வாழ்த்துக்கள். அதாவது நீங்க ரொம்ப சாதிச்சு, உங்களோட கமிட்மெண்ட் தான் அது. ஓகேவா? அண்ட் வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க இந்த என்னென்ன சொன்னீங்களோ அது கண்டிப்பா நீங்க ரொம்பவே சஃபர் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே நீங்க ஒரு நல்ல நம்பிக்கையா ஓகே இதை ஃபாலோ பண்ணா எனக்கு எல்லா இஷ்யூஸும் சால்வ் ஆகும், நீங்க ரொம்ப அழகா இதை ஃபாலோ பண்ணி அண்ட் சூப்பரா 40 கேஜி கூட நீங்க ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருக்குமே ரோல் மாடலா இருக்கீங்க. ஓகேவா? ஸோ சூப்பர் நம்ருதா, இதை ஃபாலோ பண்ணுங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஓகே, மஞ்சு. ஹாய் மஞ்சு, நீங்க உங்க இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மஞ்சு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, உங்க நல்லா பொண்ணு எப்படி இருக்கேன். இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸோ என்னோட ஜர்னி ஓகே. நீங்க ஷேர் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ எனக்கு நான் எதுக்காக இந்த டயட் ஃபாலோ பண்ணேன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு பேபி இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூப் பிரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டு அதுக்காக ஃபாலிகுலர் ஸ்டடிஸ் பண்ணி அதுக்கு அடுத்ததான் வந்து, ஆனா அங்க எதுவுமே சொல்லல, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குல்ல, ஸோ நோ ப்ராப்ளம், விட்டுருங்க, நீங்க இதை பத்தியில எதுவும் ஒரி பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 இயர்ஸ் நான் ஃபாலோ பண்ணி விட்டுட்டு இருந்தேன். சரி, லாஸ்டா இன்ஸ்டால பார்த்துதான், சரி இவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து உங்களை பார்த்தேன். நீங்க ஒரு சில டெஸ்டர்ஸ் எல்லாம் எடுக்க சொன்னீங்க. எதுக்குடா இதுக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அப்பயும் சரி டெஸ்ட் எடுக்க பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருந்தது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஸோ என்னோட எக் growth எல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்தது. விட்டமின் டினால லேக் ஆஃப் நியூட்ரிஷன், எனக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன் நான் கொஞ்சம் லேக்கா இருந்தேன். ஸோ நீங்க சொன்ன டயட் ஃபாலோ பண்ண பின்னாடி இப்ப எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. இப்ப பேபிக்கு 1 இயர் ஆகுது மேடம். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. சூப்பர் மஞ்சு, ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. மேரேஜ் ஆச்சுனாலே ஒரு 3 months கூட சொசைட்டியாலையும் நம்ம ரிலேஷனாலையும் குழந்தை இல்லைங்கிறத தாங்கிக்கவே முடியாது. நம்மளே தாங்கிட்டாலும் அவங்களெல்லாம் தாங்க முடியாது. பட் 4 years வந்து நீங்க ரொம்ப சஃபர் ஆகி பட் இப்போ வந்து ரொம்ப கரெக்டான எடுத்து அழகா ஒரு பர்த் கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களோட இஷ்யூஸ் கண்டிப்பா உங்களுக்கு இப்ப உங்களோட இஷ்யூ சால்வ் ஆயிருக்கும். நியூட்ரியன்ஸ் லேக் ஆகிறது இப்ப எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்களோட டயட் அப்படி. ஸோ சூப்பர் மஞ்சு, ரொம்ப ஷேர் பண்ணீங்க. ஸோ உங்களோட உங்களுடைய டைமை எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்க ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். ஸோ இந்த பேனல்ல எல்லாருமே அவங்களோட 3 பேருமே அவங்களோட ஜேர்னியை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, அவங்க எப்படி லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டு Q&A பார்ட். ஸோ இதுல உங்களோட டவுட்ஸ் எதா இருந்தாலும், ஸோ அபவுட் பிசிஓடி மட்டும் இல்லைங்க, இன்ஃபர்டிலிட்டியா இருக்கட்டும், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், இல்ல சொரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி எந்த மாதிரி இஷ்யூஸ், தைராய்டு, டயபெட்டிஸ், எந்த மாதிரி இஷ்யூஸா இருந்தாலும் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். கீழே ரியாக்ஷன்ஸ்ன்ற டேப்ல ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்க சைட்ல இருந்து உங்களை அன்மியூட் பண்ணுவோம். உங்க கொஸ்டின்ஸை நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த Q&A பார்ட்டுக்கு நான் யாரை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிஸ்ஸஸ் பவ்யா லியோ மேம் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க 10,000+ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, more than 30+ கண்ட்ரீஸ்ல.
அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடிலாம் ஹேண்டில் பண்றதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் பவ்யா மேம் டு தி டிஜிட்டல் ஸ்கிரீன். வெல்கம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரவீனா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு கொயரிஸ் என்னன்னு சொல்லுங்க பிரவீனா. Hi ma'am, I'm from Chennai. ஹாய். நான் work பண்ணிட்டு இருக்கேன் actually. ஓகே. Now I'm like just இந்த இயர் தான் எனக்கு 30 டச் ஆச்சு ஏஜ். ஓகே. மேரேஜும் லாஸ்ட் இயர் 8 months 9 months பேக் தான் மேரேஜ் ஆச்சு. ஓகே. பட் அதுக்குள்ள எனக்கு வந்து 4 to 5 monthsல I got conceived and but I got aborted like 1 monthலயே. அண்ட் இஷ்யூ பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாமே வெயிட் கெயின் ஓவரா லைக் ஹைப்பர் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஓகே. பிகாஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டுன்னு சொன்னாங்க டாக்டர் கிட்ட. எல்லாமே டீடைல்ஸ் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது என்ன டேப்லெட் எடுக்க சொன்னாங்க, தைராய்டும் எடுத்து ஃபாலிக்கும் எடுக்க சொன்னாங்க அந்த டைம்லயே, அந்த 1 monthலயே. பட் ஆனா அதுக்கப்புறம் அபார்ட் ஆன டைம்ல வந்து எனக்கு டோட்டலா அப்செட் ஆனதால நான் தைராய்டு டேப்லெட் கண்டினியூ பண்ணல. லைக் தென்னந்தேரா எடுத்துட்டு இருந்தேன், பார்க்கும்போது தோணும் போது அந்த மாதிரி நான் மார்னிங்ஸ்ல எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு இப்போ இதுக்கப்புறம் எனக்கு வந்து எஃபெக்ட் ஆகுமா? இல்ல இப்ப நான் வந்து டயட் பேஸ்ல நார்மலா என்னோட இதுல ஃபீல்ட்ல கம்ஃபர்டபிள் ஃபுட் ஹோம் மேட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சோயா இந்த மாதிரி நார்மல் பேசிக் ஃபுட்ல எடுத்துட்டு இருக்கேன். எதுவுமே ரைஸ் இந்த ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிக் ஃபுட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இதுக்கப்புறம் இஷ்யூ வந்து இந்த டேப்லெட்ஸ் வந்து நான் ஒழுங்கா எடுக்காததால எனக்கு இஷ்யூ திரும்ப இதுவாகுமா? இல்ல நெக்ஸ்ட் பிரெக்னன்சி பிளான் பண்ணா அந்த மாதிரி இஷ்யூ இன்னும் ஹைப்பர் ஆகுமா தைராய்டு பேஸ்ல? எனக்கு கொஞ்சம் அது மட்டும் கிளியர் பண்ணுங்க மேம். ஓகே. கண்டிப்பா பிரவீனா. உங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் என்ன பிரவீனா? நான் 5.5. இப்போ வந்து நான் 82 இருக்கேன் மேம். வெயிட் ஆனா ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் டயட் பேஸ்ல எடுத்து. நான் இப்போ வெயிட் ஓகே. ஒரு 3 டயட் வந்து months. எதுவும் கைடன்ஸ்ல பண்றீங்களா இல்ல ஓனா வந்து பண்றீங்களா? இல்ல இது ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸ்ல வந்து ஜென்ரலா நாங்க வந்து ஒரு இங்க நியூட்ரிஷன் இருந்தாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் ஜென்ரலா. அவங்க கிட்ட சும்மா கைடன்ஸ் கேட்டு நார்மல் டயட் பேஸ்ல எடுத்துட்டு இருக்கேன் நான். ஓகே. இஷ்யூலாம் சொல்லாம நார்மலா ஒரு பேசிக் ஃபுட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஓகே பிரவீனா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய 5.5 ஹைட்டுக்கு நீங்க வந்து 60 கேஜஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ 82 அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் வந்து 22 கேஜஸ் நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கீங்க. ஸோ அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு ஓகே மேம். முன்னாடி உங்களுக்கு தைராய்டு இருக்கு இல்லையா? தைராய்டுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஹைப்போ தைராய்டு, இன்னொன்னு வந்து ஹைப்பர் தைராய்டு. ஸோ ஹைப்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தைராய்டு வந்து பத்தாம போகிறது. ஓகே. அதாவது நம்ம பாடியில நம்ம பண்ற வேலைக்கு ஓகே இல்ல நம்ம கன்சீவா இருக்கிறோம்னா நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கும் சேர்த்து அந்த தைராய்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றது பத்தலன்னு அர்த்தம். அந்த பத்தாம ஓகே. போகுது வந்து ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹைப்போ ஓகே. அப்படின்னும் போது அதாவது உங்களுக்கு பத்தாம போகும்போது நீங்க வந்து வெயிட் போட்டுக்கிட்டே போவீங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஓகே. இருக்கிறது ஹைப்போ தைராய்டு, நாட் ஹைப்பர் தைராய்டு. அதாவது ஓகே. ஓகே. ஹைப்போ ஓகே. தைராய்டு பாத்தீங்கன்னா 4.2 to 5 வந்து ப்ரீ தைராய்டு, 5 and above வந்து தைராய்டுன்னு சொல்லுவாங்க. சோ தைராய்டு வந்து அவங்க ஐ மீன் தைராய்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சோ 4.2 5 ப்ரீ தைராய்டு. and above என்ன சொன்னீங்க? சாரி ஐ couldn't தைராய்டு get it. ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க. சோ நீட் டு டேக் மெடிசன் கம்பல்சரி அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஓகே. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு. ஹைப்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து லைக் என்ன சொல்லலாம்னா அவங்க சும்மாவே உட்கார்ந்துருக்கலாம். ஓகே. ஆனா அவங்களுடைய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா ஓகே இவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு வந்து நம்ம நிறைய டோஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை டோசேஜ் அதாவது சும்மா சும்மா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கிளாண்ட்ல. ஓகே. ஓகே. அப்போ ஓகே. நம்மளுக்கு தைராய்டோட இது வந்துட்டு ரொம்ப ஓவரா இருக்கும். அதாவது அதிகமா சுரக்கும். அதிகமா ஓகே. சுரக்கிறதுனால அத வந்து ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. சோ ஹைப்பர் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா ஒல்லி ஆயிட்டே தான் போவாங்க. ஓகே. இது சரிங்களா? எனக்கு வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருந்தது. அப்போ ஆ. ஹைப்போதைராய்டுல இருக்கேன். ஹைப்போதைராய்டு. சோ அது பாத்தீங்கன்னா ஓகே. ஹைப்பர் வந்து 0.2க்கு கீழ இருந்துச்சுன்னா சோ தே ஆர் இன்டு ஹைப்பர் தைராய்டு. சோ முதல்ல பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட பத்தி நான் சின்னதா ஒரு இது சொல்றேன். பட் அது பெரிய சப்ஜெக்ட் அது. நான் சின்னதா ஒரு 2 ஓகே. மினிட்ஸ்ல கன்க்ளூட் பண்றேன். ஓகே மேம். நம்மளுடைய விண்ட் பைப் இருக்கு இல்லையா? நம்மளோட விண்ட் பைப்புக்கு பின்னாடி சின்னோண்டு ஒரு ஆல்மண்ட் சைஸ்ல ஓகே ஒரு ஆல்மண்ட் சைஸ்ல நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்கு. இதுல ஓகே. T3, T4, கால்சிட்டோனின் 3 சுரக்குது நம்மளுக்கு. ஓகே. சோ ஓகே இந்த மேம். மூணும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து சுரக்கணும். ஓகே. சோ ஓகே. ஒரு குழந்தை அம்மா வயித்துல ஃபர்ஸ்ட் உருவாகும் போதே
ம். ஓகே. சோ அந்த குழந்தை வந்து அம்மா வயித்துல உருவாகுதுன்னா 4th மந்த்ல ஓகே அந்த ஐ மீன் 4th வீக்ல அந்த அம்மாவோட 4th வீக்ல ம்ஹ்ம். அந்த குழந்தைக்கு தைராய்டு கிளாண்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட் தான் டெவலப் ஆகும். அப்புறம் 16th ஆர் 18th வீக்ல வந்து பாத்தீங்கன்னா தைராய்டோட அந்த கிளாண்டோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அதோட ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதோ அதோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதோ நடக்கும். சோ இது ரெண்டுமே ஓகே. நடந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு வந்து மத்த ஆர்கான்ஸும் மத்த ஹார்மோன்ஸும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனாலதான் வந்து பிரெக்னன்சிக்கு போனதுமே வேலையா என்ன சொல்றாங்கன்னா உங்களோட தைராய்டை வந்து செக் பண்றாங்க. ம், ம், ம். சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பிரெக்னன்சில வந்துட்டு தைராய்டு வந்து ஆ ஐ மீன் நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும், இல்ல லோ ஆகும் அப்டின்னும்போது பாத்தீங்கன்னா, அத நம்ம கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்ணணும். ஏன்னா, ஓகே. பிரெக்னன்சில இன் கேஸ் நம்மளுக்கு வந்து தைராய்டு வந்து ஃபங்ஷன வந்து ஐ மீன் நம்மளுக்கு வந்து தைராய்டு பத்தல, அதான் ஹைப்போ ம். தைராய்டு வந்துருச்சு அப்டின்னா, மெடிசன் சஜெஸ்ட் பண்றாங்கன்னா, அத வந்து இக்னோர் பண்ணாம தயவு செய்து எடுக்க ஆரம்பிங்க. இல்ல அதுக்கப்புறம் ஆக்சுவலி அபார்ட் ஆனதுக்கு அப்புறமும் எடுக்க சொல்லியிருந்தாங்க செக்கப் போனப்போ. அந்த ஒரு மைண்ட் செட் அப்செட்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் மெடிசன்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ணல ஆக்சுவலா. ஓகே. அதுல விட்டது வந்து எனக்கு அப்படியே தென் அண்ட் தேரா கண்டிப்பா சொல்றேன். சோ அதாவது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல்ல வந்து தைராய்டு மெடிசன் எடுக்க சொன்னாங்கன்னா, முதல்ல ஓகே. அத வந்து ஒய் வ அ ஏன், எதனால, எதுக்குன்னு சொல்லி கேட்காம தயவு செய்து எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா, ஓகே. நெறைய ஓகே. பேர் இந்த மாரி மிஸ்டேக் பண்றீங்க. ஏன்னா நெறைய கிளையண்ட்ஸ் அந்த மாரி இருக்காங்க. மேம் எனக்கு தைராய்டு இருந்தது. நான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு புடிக்கல மேம் எடுக்கிறதுக்கு. நான் விட்டுட்டேன். நான் மறந்துடுறேன் மேம். அதனால நான் விட்டுட்டேன் நானு. நார்மலா ம், தான் ம். மேம் இருக்கேன் நானு. வெயிட் மெயின்டெயின் பண்ணி தான் மேம் இருந்தேன். நான் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி ஓகே. உங்களுக்கே நீங்களே ஒரு காம்ப்ரமைசிங் ஆன்சர்ஸ் நீங்க குடுத்துக்கிறீங்க. சோ அது நம்மளுக்கு ம்ஹ்ம். வேண்டாம் இல்லையா? சோ முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த தைராய்டு கிளாண்டுக்கு வந்துட்டு நீங்க ப்ராப்பர் டோசேஜ் நீங்க குடுக்கல, இல்ல உங்க பாடி ப்ராப்பர் டோசேஜ் வந்து புரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா, ஆ வெயிட் கெயின் ஆகுறதோ, இல்ல வெயிட் லூஸ் ஆகுறதோ கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? சோ ஓகே. அப்போ எண்டோகிரைனாலஜிஸ்ட் யாருமே பாத்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகே. இந்த ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு இந்த டோசேஜ் தான் குடுக்கணும்னு சொல்லி குடுக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன ம்ஹ்ம். பண்ணுவாங்கன்னா, ஒரு பேசிக் ஒரு டோசேஜ குடுப்பாங்க. ஓகே. ஓகே. ஒரு டோஸ் இத குடுப்பாங்க. அத வந்து 3 மந்த்ஸ் முடிச்சுட்டு வாங்க பாப்போம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ போய் ம்ஹ்ம். பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின்டெயின் ஆயிருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, குறைஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்ப்போம். இதே மெயின்டெயின் ஆச்சா திருப்பி டோஸ் ரெட்யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெட்யூஸ் பண்ணுவாங்க அப்பதான். ஓகேங்களா. ஓகே. ஓகே யாருமே மேம். வந்து இம்மீடியட்டா வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஒன்ஸ் தைராய்டு வந்துச்சு அப்படின்னா, நம்ம லைஃப் லாங் எடுக்க தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப என்ன பண்ணும், தைராய்டு வந்து ரிவர்சபிள் கிடையாது அப்படின்னா, ரிவர்சபிள் தான். பட் நீங்க எத்தன வருஷமா மெடிசின் எடுக்கிறீங்க, எத்தன வருஷமா உங்களுக்கு தைராய்டு இருக்குன்றத பொறுத்து அது ரிவர்சபிள். சரிங்களா. சோ இப்ப உங்களுக்கு ஓகே. நீங்க வெயிட் லூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா பிரவீனா? ம். அப்போ நீங்க என்ன வெயிட் லூஸ் பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா ரூட் காஸ் எதனால உங்களுக்கு வந்திருக்கு வெயிட் கெயின்? தைராய்டுனால உங்களுக்கு வெயிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த தைராய்ட ம். நீங்க ரிவர்ஸ் பண்ணாம என்ன வெயிட் லாஸ் பண்ணாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஓகே. ஓகே. சரிங்களா. அப்போ முதல்ல அந்த தைராய்ட ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிய பாருங்க. சோ போனா கிட்ட வந்து ஒன் டூ ஒன் பேசுங்க. சோ போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஷூர் மேம். பிரெக்னன்சிக்கு நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட வெயிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆ அதனால தான் சரிங்களா. மேம் வெயிட் ரெட்யூஸ் எதுக்கு சொல்றேன் பண்ணிட்டு அப்டின்னா அதுக்கப்புறம் ம். நான் பிளான் பண்ணலான்ட்டு ஒரு 3 to 6 மந்த்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது பிளானிங் இருக்கு மேம். இப்போ இல்ல. இல்ல நான் என்ன அதனால தான் சொல்றேன்னா, வெயிட் ஆ முதல்ல வந்துட்டு உங்களோட ஐடியல் ரீச் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 80ல இருக்கிறீங்க அப்டின்னா, பிரெக்னன்சில அப்படியே ஒரு 20 கேஜி ஏறுனீங்கன்னா 100 ஆயிடுவீங்க. அந்த 100 ஆமா. கேஜில ஓவர் வெயிட்டேஜ். பிரெக்னன்சி நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டின்றத தாண்டி டூரிங் பிரெக்னன்சி நெறைய பேருக்கு ஜெஸ்டினேஷனல் டயபெட்டிக்ஸ் வருது. இல்ல ஓவர் ஒபேசிட்டில இருக்கிறதுனால ஐ மீன் ஒபேசிட்டில இருக்கிறதுனால, இல்ல ஓவர் வெயிட் இருக்கிறதுனால நெறைய கிரேவிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ம், ம், என்ன ம். பண்ணுவாங்க மல்டிபிள் ஈட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அது நெறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ சுகர் கிரேவிங்ஸ் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, நார்மலாவே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வருது. சோ அப்ப என்ன நடக்குது, அந்த ஓகே. குழந்தைக்கும் ஓகே மேபி நீங்க பிரெக்னன்சில டயபெட்டிக் எதுவும் அஃபெக்ட் ஆனீங்க அப்டின்னா, இன்சுலின் போடுற நிலைமைக்கு போகும். பிரெக்னன்சின்றதுனால. ஓகே. ஓகே. சரிங்களா? அத முதல்ல கன்சிடர் பண்ணுங்க. அதனால வந்து முதல்ல உங்களோட வெயிட்ட நீங்க லூஸ் பண்றதுக்கான வழிய பாருங்க. அது மட்டும் ஓகே கிடையாது. மேம். ஷூர். வேற எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் டயட்ல. சரிங்களா? இன் கேஸ் ஓகே வந்து மேம். உங்களுக்கு ஷூர். எதுவும் டயட்ல வந்து உங்களுக்கு எதுவும் ஐ மீன் உங்களோட ரிப்போர்ட்ஸ்ல இது கஸ்டமைஸ்டு டயட். சோ உங்களோட ரிப்போர்ட்ஸ பேஸ் ஓகே. பண்ணி தான் உங்களுக்கான டயட் இருக்கும். சரிங்களா? ஷூர், ஷூர் எதுவும் மேம். டெஃபிஷியன்சிஸ் கண்டிப்பா. இருக்கு ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டியோ, இல்ல விட்டமின் பியோ இல்ல அந்த மாரி எதுவும் டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னா, உங்களுக்கு சப்ளிமெண்டேஷன் ரெஃபர் பண்ணுவாங்க. அத பர்ச்சேஸ் ஓகே. பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, ஐ மீன் நாங்க எதுவும் சஜெஸ்ட் பண்றதில்ல. சோ உங்களுக்கு சொல்லும்போது நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஓகே மேம். ஷூர். எதுக்கு சொல்றதுன்னா, விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ம்ஹ்ம். கருமுட்டை வளர்ச்சி இருக்காது. விட்டமின் டியோ இல்ல குட் கொலஸ்ட்ராலோ இருக்குதுன்னா, ஆக்சுவலி இன்னும் எனக்கு உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்தது. அதான் கன்ஃபார்ம் ஆனதுப்போ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் குரோத் இல்ல. ம்.
அது இல்லாம தைராய்டும் ஹைப்போவா இருந்ததால எல்லாமே வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு சினாரியோ. அப்படி ஓகே. இருக்கப்போ அடுத்து எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் பிளான் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் வந்துட்டேன். பட் ஆனா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறப்ப தேடிட்டு இருந்தப்ப தான் எனக்கு திடீர்னு நான் ரீல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மத்ததெல்லாம் ஸ்டெப் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ணிக்கலாம். எஸ், அதனால தான் கண்டிப்பா ஒரு பிரவீனா. ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து உங்களுடைய அதாவது நம்மளுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி ஃபுல்லாவே தலை முடியிலருந்து நம்மளோட டோ வரையுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புரோட்டீன்ஸால ஆனது. கரெக்ட்டா நம்ம பாடி? ம், ம். நம்ம எந்த அளவுக்கு ரிச்சா புரோட்டீன்ஸ் எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து நம்மளுக்கு ஹெல்தியா இருக்கும். வெறும் புரோட்டீன் ஓகே. மட்டும் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு விட்டமின் டியும் வேணும். ஸோ விட்டமின் டியும், புரோட்டீனும் 2மே ஈக்குவலா கரெக்ட்டா ரேஞ்சுல இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எக் குரோத் நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருப்போம். ஸோ எந்த இஷ்யூமே வராது. ஸோ இப்ப நெறைய பேர் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன். ம்ஹ்ம். 1 செகண்ட் கைஸ். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண மேம் எனக்கு எக் குரோத் இல்லன்னு சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன பெரிய கஷ்டமா? உங்க தாத்தா பாட்டிய யோசிச்சு பாருங்க. உங்க தாத்தா பாட்டி, உங்க அம்மா, அவங்க தாத்தா பாட்டில யோசிச்சு பாருங்க. இந்த மாரி எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? எக் ம்ஹ்ம். குரோத் இல்ல, பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்கு, டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லி எங்கேயா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சினாரியோ யோசிச்சீங்கனாலே ஓகேங்களா? நீங்க என்ன மாரி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஸோ பிரவீனா உங்களோட பிளட் டெஸ்ட்டோட ஓகேங்களா? ஸோ நீங்க போனாவ ரீச் பண்ணுங்க. 1 to 1 பேசுங்க. ஓகேங்களா? ஸோ போனா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் மேம். பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ ஃபோக்கஸ் பண்ணிட்டு, தைராய்ட ரிவர்ஸ் பண்ணிட்டு முதல்ல தைராய்டுக்கான டயட் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. தைராய்ட ரிவர்ஸ் பண்ணிட்டு, வெயிட் லாஸ் ஓகே கண்டிப்பா மேம். நடக்கும் அப்போ. அதுக்கப்புறம் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுங்க. ஏன்னா 2 பேரும் ஹெல்தியா இருந்தா தான் பேபி நம்மளுக்கு ஆரோக்கியமா பிறக்கும். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து எப்படியோ ஒண்ணு பொறந்தா போதும். நம்மளுக்கு இந்த சமுதாயத்துல வந்துட்டு இந்த அவ பேர் இல்லாம இருந்தா போதும் அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட் கிடையாது இல்லையா? பொறக்கிற ம், குழந்தை ம். ஹெல்தியா இருக்கணும். அப்ப ஹெல்த்தியா 2 இருக்கணும். பேரும் ஹெல்தியா இருக்கணும். ஆமா மேம். ஓகேங்களா? சோ மேபி நீங்க உங்களுடைய எக் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். இல்ல அவர் சைடுல சம்மன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். சோ எது வேணா நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ம், அதனால ம். 2 பேரும் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்து ரீச் பண்ணுங்க. ஆ போனா வந்து உங்களுக்கு கைடன்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஷூர் மேம். கண்டிப்பா. தேங்க் யூ போனா. தேங்க் யூ பிரவீனா. தேங்க் யூ ஸோ மச் மேம். இப்போ எனக்கு எல்லாமே கிளியரா இருக்கு. நான் தேங்க் யூ. கண்டிப்பா ரிப்போர்ட் எடுத்துட்டு நான் ரீச் பண்றேன். ஷூர் பிரவீனா. தேங்க் யூ ஸோ ஸோ நெக்ஸ்ட் ஹவாய் P30 அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய கொயரிஸ் அன்மியூட் பண்ணிட்டு உங்களை நான் இது பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க உங்களோட கொயரி ஹலோ மேம். சொல்லுங்கப்பா. உங்க பேரு? ஹலோ மேம். என் பேர் அபிராமி. நான் வந்து அபிராமி. புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே அபிராமி. என்னோட ஏஜ் வந்து 22 மேம். ஓகே. எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் தான் வந்து பியூபர்ட்டில இருந்தே இருக்கு மேம். அதாவது வந்து இப்போ ஏஜென்ட் பண்ணதுல இருந்தே வந்து 2 மந்த்க்கு ஒன்ஸ், அப்போ 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படிதான் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 5 to 6 மந்த்ஸா வந்து பீரியட் ஆகவே இல்ல. ம். அது வந்து செக் பண்ணி பார்த்திருந்தேன். அப்ப வந்து அது என்னால வந்து டேப்லெட்ஸுமே வந்து 90 டேப்லெட்ஸ் சாப்பிடணும், 4 மந்த்ஸ் சாப்பிடணும், 5 மந்த்ஸ் சாப்பிடணும் குடுக்குறப்போ என்னால அத கன்டின்யூ பண்ண முடியல. அதனால வெயிட் கெயின் ரொம்ப ஆனுச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஸ்டாப் பண்ணாட்டி திருப்பி எனக்கு பீரியட் இர்ரெகுலர் ஆயிடுச்சு. ஸோ இத எப்படி மேம் ரிவர்ஸ் பண்றது? ஓகே அபிராமி. ஸோ உங்களோட ஏஜ் என்னப்பா? உங்க ஹைட் வெயிட் என்ன? என்னோட ஹைட் வந்து 5.5 மேம். வெயிட் வந்து 59. 59. எஸ் மேம். ஓகே. ஸோ ஐடியல்ல தான் இருக்கீங்க. ஸோ 5.5க்கு அவங்களுக்கு சொன்ன மாதிரி 60 கேஜிஸ்ல இருக்கணும். 59, 60 எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நீங்க ஸ்கேன் எதுவும் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் மேம். 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் 3 டைமுமே பிசிஓடி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிசிஓடி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ மெடிசன் எடுத்து உங்களுக்கு எதுவும் ரிவர்ஸ் ஆயிருக்கா? இல்ல குறைஞ்சிருக்கு? மேம். இல்ல மேம். எடுக்கிறப்போ ஆகும். ஒரு 2 மந்த், 3 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் இதே ப்ராப்ளம் தான் மேம். ஓகே. ஸோ மேரிட் அபிராமி? இல்ல. இல்ல மேம். அன்மேரிட். அன்மேரிட் தான். ஓகேப்பா. ஸோ எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு இது? இது ஒரு 5 to 6 இயர்ஸா இருக்கு மேம். ஓகே. உங்களுடைய இப்போ கரண்ட் ஏஜ் என்ன? 22. 22. ஓகே அபிராமி. எஸ். அதாவது ஃபுல்லா செஷன் அட்டென்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணேன் மேம். ஓகே. ஸோ அப்போ அந்த ஒரு இமேஜ் ஒண்ணு காமிச்சாங்க பாத்தீங்களா? யுட்ரஸோட இமேஜ். ஆ ஆமா ஓகே. மேம். அந்த இமேஜ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுல வந்து 2 ஓவரீஸ் இருக்கும். அதாவது ஆ ஓகே. ஒரு ஷார்ட்டாவே சொல்லி முடிக்கிறேன். ஸோ நம்மளோட யுட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எந்த குழந்தையுமே அம்மா வயித்துல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு வந்து யுட்ரஸ் ஃபார்ம் ஆயிரும். கரெக்ட்டா? ஆமா மேம். ஓகே. அது கேர்ளா இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அதுக்கு யுட்ரஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ யுட்ரஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அங்கேயே அம்மா வயித்துல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து லேக்ஸ் கணக்குல 2 சைடும் ஓவரீஸ்ல நம்மளுக்கு எக்ஸ் ஃபார்ம் ஆயிரும்.
ம். சரிங்களா? எல்லாமே நம்மளுடைய ஐ மீன் நம்ம வெளியில வர்றதுக்கு முன்னாடி, அம்மா வயித்துல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கருமுட்டைகளும் வந்துரும் அம்மா வயித்துக்குள்ளேயே. ம். சரிங்களா? எங்கேயோ ஒரு சிலருக்கு மட்டும் ஓகே. சோ 100ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் யூனிகார்ன் ஓவரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆ சிங்கிள் ஓவரியா இருக்கும். ஓகே. நார்மலா 2 ஓவரி இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு வந்து சிங்கிள் ம். ஓவரி இருக்கும். சோ அது இருக்கிறாங்க. பட் அவங்களுமே வந்து டயட்ல கன்சீவ் ஆகி அந்த மாரிலாம் வந்து ஆ ஐ மீன் டயட் பண்ணி கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. ஓகே ஓகேங்களா? மேம். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஓவரீஸ்லயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நீங்க வந்து பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்றீங்க. பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு பீரியட்ஸ் வரணும். கரெக்ட்டா? ஆமா மேம். ஓகே. சோ அப்ப என்ன நடக்கும்னா, இந்த மந்த் ஓகே. ஆ என்ன மந்த் இது? ஜூலை மந்த் இல்லையா? சோ இப்ப ஜூலை மந்த் உங்களுக்கு பீரியட்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா, ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஓவரீஸ்ல நான் சொன்னேன். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு லேக்ஸ் கணக்குல எக்ஸ் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த எஸ் மேம். லேக்ஸ் கணக்குல இருக்கிற எக்ஸ்ல இருந்துட்டு, ஓகே. ஏதாவது ஒரு சைடு லெஃப்ட்டா ஆர் ரைட் 2 சைடும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணாது. அது ரேர் கேஸஸ்ல தான் இருக்கும். சோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிங்கிள் சைடுல தான் செலக்ட் பண்ணும். சோ அந்த சிங்கிள் சைடுல இருக்கிற எக்ஸ்ல இருந்துட்டு, ஏதாவது ஒரு 300ஓ, 400ஓ கால்குலேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு 300ஓ, 400ஓ எக்ஸ வந்து எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் குடுக்கும். சோ உங்க பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்டின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லுட்டினேசி ஐ மீன் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன உங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணும். அதாவது ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன உங்களுக்கு சென்ட் பண்ணும். அப்போ உங்க ஓவரிஸ் என்ன பண்ணும், அதை ரிசீவ் பண்ணி அங்க இருக்கிற 400 கருமுட்டைகளையும் நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ ஓகே மேம். 400 கருமுட்டைகளை வளர்க்க ஆரம்பிச்சதுமே, இப்ப கிளாஸ்ல டீச்சர் வந்து 40 பேருக்கும் பாடம் எடுக்குறாங்க. 40 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்களா என்ன? இல்ல. வரதில்ல. ஏன் வரதில்ல? டீச்சர் ஒரே மாதிரி தானே பாடம் எடுக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாரி புரியும். கரெக்ட் இல்லையா? சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற 400 கருமுட்டைகளும் ஐ மீன் வளர்ந்தாலும், ஏதாவது ஒரு கருமுட்டை மட்டும் என்ன பண்ணும்னா, எல்லா நியூட்ரிஷனும் ரிசீவ் பண்ணி, ஓகே. அது வந்து பிக் டைமா குரோ ஆகும். அதுதான் வந்து மெச்சூர்ட் எக்குன்னு சொல்லுவோம். இல்லையா? டாமினன்ட் எக், மெச்சூர்ட் ம். எக் நம்ம சொல்லுவோம். அந்த எக் என்ன ம். பண்ணும் உங்களுக்கு ஆ மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்மள பிட்யூட்டரி கிளாண்ட்ல லுட்டேசிங் ஹார்மோன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த மெச்சூர்ட் ஆன எக் வந்து உங்கள ஃபெலோப்பியன் டியூப் வழியா, ஓகே. அந்த கை மாரி ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? சோ அது வழியா ம். டிராவல் பண்ணி உங்களுடைய யுட்ரஸ்க்கு பக்கத்துல போய் வெயிட் பண்ணும். அதாவது ஓகே மேம். ஃபெலோப்பியன் டியூப்க்கு எண்டுலயும் யுட்ரஸ்க்கு பக்கத்துல வெயிட் பண்ணும். ஒன்ஸ் ஸ்பெர்ம் ரீச் ஆச்சுன்னா, அது வந்து எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகி கன்சீவ் ஆவாங்க. இல்ல அப்படின்னா அந்த எக் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி பீரியட்ஸா வரும். இதுதான் ம். ப்ரொசீஜர். சரிங்களா? ம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் 400 கருமுட்டைகள் இல்ல. ஒரு முட்டை தான் வெளில போச்சு. மீதி ம். 399 கருமுட்டைகள் எங்க? அங்கேயே தான் இருக்கும். அங்கேயே தான் இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, அந்த கருமுட்டைகள் பாத்தீங்கன்னா 10 நாளைக்குள்ள அதுவா டிசால்வ் ஆகணும். அதுதான் ப்ரொசீஜர். ம். ஓகேங்களா? சோ பட் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால அது எல்லாமே டிசால்வ் ஆகுறது கிடையாது. ஓகே. நம்ம மல்டிபிள் ஈட்டிங்ஸ்னால, நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால அது எல்லாமே டிசால்வ் ஆகுறது இல்ல. சோ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு மந்த்ல வந்து ஒரு கருமுட்டை, இல்ல சின்ன கருமுட்டை, பெரிய கருமுட்டை, இல்ல 1, 2 கருமுட்டைகள் வந்து அப்படி அப்படியே தேங்க ஆரம்பிச்சுரும். ம். சரிங்களா? அப்படி அப்படியே தேங்க, 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 தேங்க என்ன பண்ணும், ஆ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த இடம் ஒரு பவுல்னா, அந்த பவுல்ல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பிக்கிட்டே வருது. அப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிரும். அந்த இடம் ஓகே இருக்கிற மேம். வரையும் உங்களுக்கு எக்ஸ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பீரியட் வந்துட்டு இருக்கும். அந்த இடமே இல்ல அப்படின்னும்போது எக்ஸ் எப்படி டெவலப் ஆகி உங்களுக்கு வந்து பீரியட் வரும்? ம். நான் சொல்றது ஓகே. புரிஞ்சுதா அபிராமி? புரியுது மேம். புரியுது. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றோம்னா, மெடிசின் போடும்போது உங்களுக்கு ஏதாவது அந்த இடத்துல எக்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருது. ஓகேங்களா? ம். பட் என்னன்னா, நான் சொன்ன மாரி என்னன்னா, நம்மளுடைய அந்த ரூட் காஸ கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்ப எனக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தலைவலிக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து டோலோ 650 போடுறேன். சரியா போச்சு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி ஹெட்டேக் வருது. நான் தைலம் தடவுறேன் ஓகேவா இருக்கு தூங்கிடுறேன். திருப்பி நாளைக்கும் நான் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணுமா? இல்ல அதோட எதனால அப்படி வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, மேபி என்னோட ஐசைட்னால கூட எனக்கு தல வந்து வலிச்சிருந்திருக்கலாம். இல்ல ஃபோன் யூஸ் பண்றதுனால தல வலிச்சிருந்திருக்கலாம். என்னன்றத ரூட் காஸ தெரிஞ்சுக்கிட்டு அத நம்ம பண்ணோம்னா, இந்த சைடெல்லாம் நம்ம ஐ மீன் சிம்ப்டமா ட்ரீட் பண்ண தேவையில்ல. சரிங்களா? அப்ப ரூட் காஸ் வந்து என்னுடைய ஐசைட் இன்கிரீஸ் ஆனது தான் இருக்கும். இல்லையா? அப்போ அந்த ரூட் காஸ் தான் ட்ரீட் பண்ணும். நம்ம வந்துட்டு எனக்கு ஹேர் வந்துருச்சு, அன்வான்டட் ஹேர் வந்துருச்சு, பிம்பிள்ஸ் வந்துருச்சு, பிக்மென்டேஷன் வந்துருச்சு, ஓவர் வெயிட் போட்டேன், இல்ல வந்து வெயிட் குறைஞ்சுகிட்டே போறேன் அப்படின்லாம் சொல்றது வந்து நம்ம சிம்ப்டம ட்ரீட் பண்ற மாரி தான். அப்ப ரூட் காஸ் என்ன? உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ நம்ம ட்ரீட் பண்றது. சோ உங்கள வந்து லீன் பிசிஓடின்னு சொல்லுவாங்க அபிராமி. ஓகேங்களா? சோ ஓகே மேம். ஒபேஸ் பிசிஓடி கூட வந்துட்டு வித்தின் 4 to 5 மந்த்ஸ்ல வந்து அழகா ரிவர்ஸ் பண்ணிடலாம். சோ இட் வில் டேக் டைம் ஃபார் யூ. பட் கண்டிப்பா ரிவர்சபிள் தான். சோ ப்ராப்பரா வந்துட்டு நீங்க போனாவ ரீச் பண்ணுங்க. போனா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ 1 to 1 கண்டிப்பா பேசுங்க. அண்ட் உங்களோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சில பிளட் டெஸ்ட்டும் சொல்லுவாங்க. சோ அந்த பிளட் டெஸ்ட்டும் நீங்க எடுத்துட்டு போனாக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா?
ஷூர். ஓகே மேம். கண்டிப்பா வந்துட்டு ரிவர்சபிள் பட் நாட் கியூரபிள். எந்த ஒரு ஹார்மோன் இஷ்யூஸுமே பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஈவன் லேப்ராஸ்கோபி பண்ணிக்கிட்டா கூட வந்துட்டு இல்ல மெடிசன் சாப்பிட்டேன் லேப்ராஸ்கோபி பண்ணிக்கிட்டேன்னா கூட வந்து உங்களுக்கு கியூரபிளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க டாக்டர் யாரும் ஓகே. லேப்ராஸ்கோபி பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. மேம் லேப்ராஸ்கோபி பண்ண திருப்பி எனக்கு எங்களுக்கு பிசிஓடி வராதான்னு கேட்டு பாருங்க. கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓகே மேம். இது எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான். சரிங்களா? அந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ன்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு திருப்பி வரதுக்கு 100% சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் த்ரூ டயட்ல யூ கேன் ரிவர்ஸ் திஸ். ஓகேங்களா? நானும் கியூரபிள் சொல்லல, ரிவர்ஸ் தான் பண்ண முடியும். ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனா மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே மேம். மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் எடுத்து கொஞ்சம் நியூட்ரிஷன் நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மெயின்டைன் ஆகும் கண்டிப்பா. ஓகே மேம். சரிங்களா? ஸோ நீங்க போனாட்ட பேசுங்க, போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேம் இன்னொரு டவுட் மேம். சொல்லுங்க அபிராமி. என்னோட சிஸ்டருக்கும் இதே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். ஆனா உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் கெயின் ஆகுது. இப்போ வந்து 5.5 தான் அவங்களும், பட் 92 கேஜிஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எப்படி மேம்? அதாவது பாத்தீங்கன்னா பிசிஓடிலுமே தைராய்டுல 2 டைப் சொன்னேன்ப்பா, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு சொன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடிலையும் பாத்தீங்கன்னா லீன் பிசிஓடின்னு இருக்கு, ஒபேஸ் பிசிஓடின்னு 2 இருக்கு. ஓகேங்களா? சோ ஒபேஸ் பிசிஓடின்றவங்கள பாத்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆனதுனால பிசிஓடி வந்துச்சா இல்ல பிசிஓடி வந்ததுனால வெயிட் கெயின் ஆச்சான்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வைஸ் வெர்சாவா இருக்கும். சரிங்களா? பட் லீன் பிசிஓடி அப்படிதான். சரிங்களா? சோ பிசிஓடி வந்ததுனால ஒல்லி ஆயிட்டே போறாங்களா இல்ல ஒல்லி ஆனதுனால பிசிஓடி வந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிசிஓடி கிடையாது. குண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிசிஓடி கிடையாது. சரி, ஆமா. அத புரிஞ்சுக்கோங்க. பட் நம்மளுடைய ஹார்மோன்ஸ்ல ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த ஹார்மோன்ஸ தான் நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? சோ அந்த ஹார்மோன்ஸ வந்து நம்ம வந்துட்டு ப்ராப்பரா வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கான நம்ம வந்து டயட்ட பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா? உங்க ஓகே சிஸ்டரையும் மேம். வந்துட்டு போனா கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுங்க. போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே மேம். தேங்க்யூ பட் மேம். என்னதான் இருந்தாலும் ரூட் காஸ நம்ம கிளியர் பண்ணணும். நான் வந்து வெறுமனே டயட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வெயிட் வந்து எத்தன நாளைக்கு உங்களுக்கு குறைஞ்சுகிட்டு இருக்கும்? ரூட் காஸ் என்ன பிசிஓடினால வெயிட் கெயின் ஆயிருக்கும்னா, அந்த பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணாம நீங்க வெயிட் லாஸ் பண்றது பிரயோஜனம் கிடையாது. சும்மா ஒரு 10 ஓகே கேஜி மேம். குறைச்சிட்டு எனக்கு இப்போதைக்கு போதும் அப்படின்னா, திருப்பி அந்த ட்ரிகர் டக்குன்னு ஏறிடும் அது. ஏன்னா பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணல. ரூட் காஸ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாம பண்றதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. சரியா? இல்ல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே மாட்டுது மேம். அவங்களும் ம். நிறைய ஜிம் போறது, ஃபுட் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. பட் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே மாட்டுது. அதான் போனாட்ட பேசுங்க. பிசிஓடி ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிய முதல்ல பாருங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேப்பா. ஓகே. யாரோ பர்சனலா சாட் பண்ணிருக்கீங்க? எஸ். பிம்பிள் இருக்கு. எஸ், பிம்பிளும் பாத்தீங்கன்னா, அவங்க போனா அந்த ஒரு ஸ்லைட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிசிஓடி இருந்தால் பிம்பிள்ஸ், ஆக்னி இது எல்லாமே வரும். ஸோ அதாவது அங்க இருக்கிற சிம்ப்டம் எல்லாருக்குமே ஆ எல்லாமே வந்து பிசிஓடி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வருமானா? கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு மாரி டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழ பயங்கரமா கருவளையம் வரும். பிரைவேட் பார்ட்ஸ் பயங்கர டார்க்கா இருக்கும். இல்ல ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா, பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பயங்கரமா குண்டாயிட்டே போவாங்க. இல்ல ஒரு சிலர் ரொம்ப லீன் ஆவாங்க. ஸோ இந்த மாரி டிஃபர் ஆகிட்டு தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? எஸ். அடுத்து அனானிமஸ் அட்டெண்டி. மேம் 7 இயர்ஸ் ஆகுது. பிரெக்னன்ட் ஆகல. ஐயுஐ, ஐவிஎஃப் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் கண்டிப்பா அ எதனாலன்னு தெரியல. நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். எஸ். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைட்ல வந்துட்டு என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஐயுஐ, ஐவிஎஃப் அந்த காலத்துல பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு டசன் கணக்குல பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? பட் நாம ஏன் வந்து இவ்ளோ சஃபர் ஆறோம்? ஒரே குழந்தைக்காக 7 வருஷம், 8 வருஷம், 12 வருஷம்லாம் சஃபர் ஆவணுமா? கிடையாது இல்லையா? எஸ். கண்டிப்பா வந்து அதுக்கான ரூட் காஸ ட்ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஸோ இந்த இயர் முடியறதுக்குள்ள நீங்களும் குட் நியூஸ் எனக்கு கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ 1 to 1 போனாட்ட பேசுங்க. எஸ் கைஸ். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எஸ். ஓகே. ஸோ உங்களோட ரிப்போர்ட்ஸோட நீங்க போனாவ ரீச் பண்ணுங்க. போனா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ செஷனோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்து போனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில டயட் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணி குடுப்பாங்க. தேங்க் யூ. ஹேவ் அ குட் டே.